வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி. அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா கட்சி விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் மாநாடு நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார், அறிவிச்சிருந்தார். பந்தக்கால்லாம் போட்டு வேலைகள்லாம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு மதுரையில். போன முறை இங்கே விழுப்புரம் பக்கத்தில் நடத்தினாரு, வட மாவட்டம்னு. இந்த தடவை தென் மாவட்டத்தை குறிவைக்கிற வகையில் அவர் திட்டமிட்டு பக்காவாக களமிறங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அவர் மாநாடு நடத்துவதாக அறிவிச்சிருந்தார். ஆகஸ்ட் 25ஆம் தேதியா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, விஜயகாந்த் சாருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை தேமுதிகவினர் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றது வழக்கமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோயம்பேடு, சென்னை கோயம்பேடுல இருக்கிற கேப்டன் சமாதி அப்படின்னு சொல்லப்படுற சமாதி கோயில்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வணங்கி செல்வதை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப திமுகவினரோ அதிமுகவினரோ அதை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறது வழக்கம். கலைஞர் பிறந்த நாள்னாக்கா திமுகவினர் கொண்டாடுறது வழக்கம். இப்ப ஆகஸ்ட் 25 பிறந்த நாள் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படின்னும் போது தேமுதிகவினர் அதை சிறப்பாக கொண்டாடுகிற அந்த தருணத்தை பயன்படுத்தி மதுரை மண்ணில், விஜயகாந்த் பிறந்த மதுரை மண்ணில் விஜய் ஒரு அரசியல் தந்திரத்தோடு செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் விமர்சகர்களாலையும் முக்கியமா விஜயகாந்த் அவர்களுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களாலையும் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அதெல்லாம் காரணம் இல்லைங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் அவர்கள் சங்கீதாவை திருமணம் செய்து கொண்ட நாள், அதாவது விஜயுடைய கல்யாண நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சிக்கல் வந்துச்சு அப்படின்னும் போது, 27ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. 27ஆம் தேதி விநாயக சதுர்த்தினாலே அதற்கு ஒரு வாரம் முன்னாடியே விழா கோலம் தான் எங்க பார்த்தாலும் நடக்கும். எங்க பார்த்தாலும் பிள்ளையார் சிலைகள் இருக்கும். இப்பவே நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம இதுல தெருவோரங்கள்ல, அதாவது பைபாஸ் சாலைகள்ல இருந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க விநாயகர் சிலைகளை பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களும் அந்த விநாயகர் சிலைகளுக்கு இப்பவே ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. 28,000 45,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்காரங்கெல்லாம் காசு போட்டு ஒரு பிரம்மாண்டமான பிள்ளையார் சிலையை ரெடி பண்ணி அதற்கு உண்டான வேலையில் இறங்கியிருப்பாங்க. அதை ஒரு பக்காவாக ஒரு வண்டியில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி அதில் செஞ்ச அந்த விநாயகர் சிலையை கொண்டு வருவாங்க. இது தமிழகத்தில் வழக்கம் கிடையாதுங்க. இது மும்பையில் இருக்கிற வழக்கம் தான். இந்து முன்னணியினரும் சிவசேனா கட்சியினரும் அந்த காலத்தில் கொண்டு வந்த வழக்கம். அதை அப்படியே ஆர்எஸ்எஸ் அப்படியே இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பாஜகலாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. 25 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்னாடி நான் தினபூமிங்கிற பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ காவிரி ஆற்றுல பிள்ளையார் சிலைகள் எல்லாத்தையும் ஊர்வலமாக கரைக்கிறாங்க. அப்படி மாலை நேரத்தில் அப்படி கரைக்கும் போது ஒரு கிரெயின்லேருந்து பிள்ளையார் சிலை அப்படியே கீழே அப்படியே விழ ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு. அது வீடியோ நானும் என்னுடைய நண்பன் ஃபோட்டோகிராஃபர் சந்திரமோகனும் போனோம். அதை ஃபோட்டோ எடுத்தோம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். அப்போ ஆஃபீஸ் போய் பிரிண்ட் போடுறோம் டார்க் ரூமில். அப்போ அதை எடுத்துகிட்டு வரோம். இந்த பிள்ளையார் இதானதை ஃபோட்டோ எடுத்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறானுங்க. ஒரு இடத்துல அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக மிங்கிள் ஆகி அந்த இடத்துக்கிட்ட சந்திக்கலான்ட்டு ஒரு இடத்த நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தனியாக போய் டக்குன்னு கேமரா எங்கிட்ட வருது, அப்புறம் கேமரா அவன்கிட்ட போது. அப்படி இப்படின்னு இருந்து அந்த காவிரி பாலத்தை தாண்டி இஆர்ஐ ஸ்கூல் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி நாங்கள் இது வச்சுருக்கோம், 2 வீலரை. அங்கேருந்து சாம்பு, சிகப்பு கலர் சாம்பு வண்டி, அந்த வண்டியில் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக தென்னூரில் தினபூமி ஆஃபீஸ்க்கு போய் அதை பிரிண்ட்டு போட்டு அடுத்த நாள் பத்திரிகைகளில் போட்டது டக்குன்னு ஞாபகம் வரும். இதெல்லாம் இப்போ பழக்கம் தாங்க.
ஸோ ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பல ஏரியாக்களில் முன்னாடியிலேருந்தே கொடுத்துட்டு இருக்கணும். அதனால தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு போலீஸ் தரப்பில் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து அன்னைக்கு விஜயகாந்தோட பிறந்த நாளுங்க, அதனால தலைவர் விஜய் வந்து அன்னைக்கு மாநாடு நடத்தலாம்னு ஆசைப்பட்டாரு. அன்னைக்கு விஜயோட கல்யாண நாளுங்கன்னு புஷி ஆனந்த் வந்து விளக்கம் கொடுக்குறாரு காவல்துறையிட்ட. அதற்கு பிறகு இதனுடைய சிக்கல்கள்லாம் பிள்ளையார் சதுர்த்திக்காக எத்தனை பிள்ளையார்கள் வைக்கப்படும், மதுரை முழுக்க அத்தனை தெருக்களில் பிள்ளையார் வச்சிருப்பாங்கனாக்கா எவ்வளவு போலீஸ் தேவைப்படும், பந்தோபஸ்துகள் தேவைப்படும், சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள். ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் அவர்கள் அப்படி சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு அவரே செஞ்சால் அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால தேதியை மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உறுதி செய்து ஒரு சுபயோக சுபதினத்தில் நாள் குறித்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கங்க, நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பொதுவாகவே அது திக மாநாடாக இருந்தாலும் சரி, திமுக மாநாடு, அதிமுக மாநாடு, மதிமுக மாநாடு, எந்த ஒரு கட்சி மாநாடா இருந்தாலும் பொதுவாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில தாங்க வைப்பாங்க. 2 நாள் மாநாடு நடக்குதுனாக்க சனிக்கிழமையும் சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் ஆரம்பிப்பாங்க, சனிக்கிழமை நடத்துவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவுல முடிச்சிருவாங்க. அப்போ தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடுன்னு அவர் தேர்ந்தெடுத்த கிழமை வந்து திங்கட்கிழமை. இப்போ ஆகஸ்ட் 21ஆம் தேதி அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் அன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கனாக்கா, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. அப்போ அமாவாசைக்கு முந்தைய நாள் வரைக்க வளர்பிறை காலம். ஸோ கட்சியும் வளரணும் அப்படின்னாங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதானே வளர்ச்சிங்கிற மாதிரி வளர்பிறை காலத்தில், அமாவாசைக்கு முன்னாடி வளர்பிறை காலத்தில் நம்ம வந்து மாநாடு நடத்திடலான்னு அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 21ஆம் தேதி. 2வது பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி வரும் இல்லையா? அப்படி மாசி மாசத்துல வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி எல்லாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடியது மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். அந்த மகா சிவராத்திரி வியாழ வருது. 2வது ஆகஸ்ட் 21ஆம் தேதி நம்ம சொன்னோம் இல்லையா, மாநாடுனாக்க பொதுவாக சனி ஞாயிறு தான் நடத்துவாங்கன்னு. இவர் போன மாநாடையும் அப்படி நடத்தல. இப்ப 2வது மாநாட்டுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் தேதி ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமைன்னு இருந்தது. இப்ப என்னடானாக்கா வியாழக்கிழமையா அதை மாத்திருக்காங்க, ஆகஸ்ட் 21ஆம் தேதின்னு மாத்திருக்காங்க. அது வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாக்க குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு யோகம் கிடைக்கணும், குரு பார்வை படணும், அப்படி இப்படின்லாம், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு எல்லாம் வாசகங்கள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு, மாத சிவராத்திரி அன்னைக்கு, வளர்பிறை காலத்துல அந்த மாநாடை இப்ப டிக்ளேர் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. அதற்கு காவல்துறையினர் கிட்டத்தட்ட சம்மதம் கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா 27ஆம் தேதினாக்கா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடத்துறாங்க இல்லையா? அப்படி இன்னொன்று இதில் பார்க்க வேண்டியிருக்குங்க. 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தாவேக்காவினர் வந்து விஜய் அவர்கள் வந்து 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துறாரு இல்லைங்களா? 21ஆம் தேதி. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பொதுவாக படம் வெள்ளிக்கிழமை தானங்க ரிலீஸ் ஆகும். அந்த 22ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் சாருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து 500 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, டிஜிட்டல் முறையில். அந்த படம் அன்னைக்கெல்லாம் ரீல் தாங்க, ரீல் ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, அதை வச்சு தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. இப்போ அதை அப்படியே டிஜிட்டலைஸ்டு பண்ணி சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னு அந்த ஹெச்பி அந்த மாதிரியான முறையில் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணி மியூசிக் எல்லாம் மிரட்டலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இசைஞானியினுடைய இசை எல்லாமே டிஜிட்டல் முறையில் கேப்டன் பிரபாகரன் இப்போ ரிலீஸ்க்கு தயாராகி 22ஆம் தேதி தமிழகத்தில் 500 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் கழித்து, இப்போ வசந்த மாளிகை படம், குடியிருந்த கோயில் மாதிரியான படம், உலகம் சுற்றும் வாலிபன் படம், இந்த படம்லாம் திரும்ப ரீரிலீஸ் செய்கிறாங்க. அதே போல் இப்போ விஜய் அவர்கள் படம், அஜித் அவர்கள் படம், கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம்லாம் திடீர்னு அவங்க பிறந்தநாள் சமயத்தில் ஒரு நாள் தமிழகம் முழுக்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 500 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யறதுங்கிறது ஒரு 33-34 வருடங்கள் கழித்து ஒரு படம் அப்படி ரிலீஸ் செய்யறதுங்கிறது இதாங்க முதல் தடவை. ஒரு பழைய படம்
டிஜிட்டல் ஆக்கப்பட்டு இப்படி தமிழகம் முழுவதும் 500 தியேட்டர்கள்ங்கிறது இது பெரிய விஷயம், ரெக்கார்ட் பிரேக். இன்னும் சொல்ல போனா கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே 140 தியேட்டர்ல தாங்க அப்ப ரிலீஸ் ஆச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு அப்படிங்கிறது இப்போ ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னு இப்ப தேதி மாற்றி அதற்கான வேலைகள் ஜரூராக நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறார், என்ன அப்படிங்கிறதுக்கான திட்டமிடல் இருக்க போகுது. வழக்கம் போல பாஜகவை எதிர்த்து பேசாமலே விட்டுறதா, அல்லது பாஜகவை எதிர்க்கிற ஸ்டாண்டையும் அப்படி எடுத்தாதான் நம்மளை நடுநிலைவாதியா காமிச்சிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இருக்காங்களா, அல்லது திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து நான் தாண்டா இங்க கிங்கு அப்படின்னு சொல்ல போறாரா? ஏன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்றது தான் விஜயோட நிலைப்பாடா இருக்கு. நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த மாநாட்டில் அதிமுகவையும் விட்டு வெளுக்க போறாரு, திமுகவையும் ஆல்ரெடி வெளுத்துட்டு இருக்கிறது போலவே வெளுக்க போறாரு. பாஜகவும் தமிழகத்துக்கு வஞ்சிச்சுட்டே இருக்கு, வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, எந்த விதமான உதவிகளையும் செய்யலன்னு சொல்லி அங்கேயும் அவரு எடுக்க போறாரா? விஜய் ரசிகர்கள் திட்டவட்டமா சொல்றாங்க, இந்த தடவை பாருங்க மாநாட்டில் பாஜக அவருடைய அரசையும் அமித்ஷாவையும் மோடிஜி அவர்களையும் கிழிச்சு தொங்க விட போறாரு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு புது விஜயை பார்ப்பீங்க. விஜய் மோடின்னு சொல்றதுக்கே பயப்படுறாருலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு மாநாடா இருக்க போகுது. அதிமுகவை சாஃப்ட் கார்னரோட அதிமுக ஏதோ ஊழல் செய்யாத கட்சி மாதிரியே விஜய் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாநாட்டிலிருந்து அதை ஆரம்பிக்கிறார் பாருங்க அதிமுகவையும். அதே போல விஜய் ரசிகர்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப உறுதியா சொல்றாங்க, அப்படி மட்டும் விஜய் செய்தால் தமிழகத்துல 2026 விஜய் தாங்க முதல்வர் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் உறுதிபட சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, விஜய் அவர்கள் நடிப்புல சத்யராஜோடலாம் சேர்ந்து நடித்த ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணின அந்த தலைவா படம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த தலைவா படத்திற்கு அந்த கேப்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய ஒரு தவிப்பையும் விஜய் அவர்கள் அப்ப இளைய தளபதி அவர் சந்திச்சார் இல்லைங்களா, இளைய தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சார் இல்லையா. அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலம், ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் இந்த படத்துக்கு தடை மேல தடையா, கட்டை மேல கட்டையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அப்பா இந்த விஷயத்த சொல்றாரு, அப்பா மேல பையன் வழக்கு போட்டதும் விஜய் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகரன் மேல வழக்கு போட்டதும், எஸ்ஏசி ஐயா விஜய் மேல வழக்கு போட்டதும் அது ஒரு பக்கம் இருக்க, பையனுக்கு ஒண்ணுனாக்க அப்பாவால பொறுத்துக்க முடியுமா? அதனால அப்பா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தளபதி விஜய் அவர்களை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அவர் இங்க சென்னையில கோட்டையில போயஸ் கார்டன்ல சந்திக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ண அம்மா கொடநாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடநாடு கொலை வழக்கு அப்படின்றது பரபரப்பா இருக்கு இல்லையா, அந்த கேஸும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொடநாடு பங்களாவில் போய் ஊட்டியில் இருக்கிற கொடநாடு பங்களாவில் போய் விஜய் அவர்களும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் ஜெயலலிதாவை சந்தித்த போது என்ன நடந்தது, என்னை ஜெயலலிதா என்ன சொல்லி பேசினார், என்ன சொல்லி மிரட்டினார், தலைவா படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் என்ன, அப்படி ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கே எனக்கு அத்தனை முட்டுக்கட்டைகள் போட்ட அதிமுகவை ஒழிப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்னு கண்டிப்பா இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் சொல்லுவார்னு விஜயினுடைய அந்த யூத், அந்த 2K கிட்ஸ், அந்த ரசிகர்கள் வெறியோட இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே அந்த இளைஞர்கள் தான். தலைவர் பிஜேபியை வேணான்னு சொல்லிடுவாரு, கண்ணாபுண்ணான்னு திட்டுவாரு, அதிமுக மேல வச்சிருக்கிற சாஃப்ட் கார்னரையும் இந்த மாநாட்டில் உடைச்சிருவாரு. அதே சமயத்துல ஜெயலலிதாவிற்கும் இவருக்கும் அங்க என்ன நடந்துச்சு, அவங்க என்ன கொடுமைகள் படுத்தினாங்க, அவர் ஏன் ஒரு அணிலாக இருந்து இந்த வெற்றிக்கு நானும் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் அவர்கள்ங்கிறவர் எவ்வளவு பெரிய மாஸ் தலைவர், விஜய் என்ன அணிலா,
அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரசிகர்களுக்குள்ளார வருத்தமா இருக்குல்ல. அந்த ஜெயலலிதா கொடநாட்டில் தலைவா பட விவகாரத்தில் என்ன செய்தார், என்ன பேசினார், என்ன கண்டித்தார், என்ன திட்டினார் அப்படிங்கிறத எங்க தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் சொல்லுவாரு. தமிழ்நாடே சும்மா பத்திக்கும் பாருங்க, வைரலாகும் பாருங்க அப்படின்னு லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் கைபிசைந்து கால் கடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 21 என்ன நடக்கும்னு நாமும் விஜய் ரசிகர்களைப் போல ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே.